بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وبه نستعينه ونستغفره وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, மா ஹுக்குமு ஜாலில் மக்பரதி மமர்ரன், மையவாடியை நடபாதையாக ஆக்குவதின் சட்டம் என்ன? மையவாடியை நடபாதையாக, மையவாடியை ஊடறுத்து செல்லக்கூடியதாக ஆக்குவதின் சட்டம் என்ன? மையவாடியின் மீது, மையங்கள் கபர்கள் மீது உட்காருவதின் சட்டம் என்ன என்று முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு பதிலாக துருக்கன், முஸ்லீம்களுடைய கபர்களை பாதையாக, சுபிஹா, மனிதர்கள் அதை பாதையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஓர் பாதையாக மையவாடிகளை ஆக்குவது ஜாயிஸாகாது. அல்லது கபர்கள் மீது உட்காருவதை எடுத்துக்கொள்வதும் ஜாயிஸாகாது. ஏனென்றால் அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அனில் ஜுலூஸில் கபர், கபரின் மீது உட்காருவதை விட்டும் நபிகளார் தடை செய்திருக்கிறார்கள். சொன்னார்கள், லயஜ்லிஸ அஹதுக்கும் அலா ஜம்ரத்தின், உங்களில் ஒருவர் ஒரு நெருப்பு தங்கில் மீது உட்கார்ந்து அவருடைய ஆடையை அதை எரித்து உடல் அளவுக்கு சென்று விடுவது ஹைருன் லஹு மின் யஜ்லிஸல் கபர், கபரின் மீது உட்காருவதை விட அது அவனுக்கு சிறந்தது என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். வாஜிபு துஸாலத்தில் தில்க துருக் மினல் மகாபிர், கடமை என்னவென்றால் பொறுப்பாளர்களுக்கு கடமை அந்த பாதைகளை மையவாடியிலிருந்து நீக்குவது அவசியமாகும். நீக்கிவத்து ஹுத்தரமு மகாபிருல் முஸ்லிமீன், முஸ்லீம்களுடைய மையவாடிகள், முஸ்லீம்கள் அடக்கம் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு மையமும் ஒவ்வொரு கபரும் கண்ணியப்படுத்துவது அவசியமாகும். உயிரோடு இருக்கின்ற பொழுது எவ்வாறு கண்ணியமாக நாங்கள் ஒருவர் மற்றவரை கண்ணியப்படுத்தினோமோ அதே போல அவர்கள் மண்ணறையிலே வாழ்ந்தாலும் அவர்களை கண்ணியப்படுத்துவது அவசியமாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒய்தாலம் மக்கள் முஸ்லிம் திஹாபில் மஸ்ஜித் தாய் சலா ஜமாஅத்தன், ஒரு முஸ்லிம் கூட்டு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றுவதற்கு, பள்ளிக்கு செல்வதற்கு சாத்தியம் இல்லாமல் இருந்தால், இல்ல அந்த தரீக்கில் மக்பரத்தி, மக்பராவை ஊழறுத்து செல்வதை அன்றி வேறு வழி இல்லாமல் இருந்தால், வெளிப்படை வல்லாஹு ஆலம், அல்லாதான் மிக அறிந்தவன், அன்னஹு யஜிபு அலைஹி தாலிக, ஜமாத்துக்காக செல்வது அவன் மீது கடமையாகும். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர் சொன்னார்கள், இதாலம் யம்கினுஹு மஷியு இலல் மஸ்ஜித், பள்ளிக்கு செல்வது அவனுக்கு சாத்தியமாகவில்லையானால், மக்பரா மையவாடியில் மையங்கள் மீதே அன்றி சாத்தியமில்லையானால், ஃபலஹு தாலிக, அது அவனுக்கு ஆகும். வலயத்ருக்குல் மஸ்ஜித, கூட்டாக தொழுவதை பள்ளியை விட்டுவிட வேண்டாம் என்று சொன்னார்கள். கால ஷேகுனா அப்துல் ரஹ்மான் அல் பர்ராக் அவர்கள் சொன்னார்கள், சவுதி உலமாக்களில் பிரபலியமான ஒருத்தர் ஷேக் அப்துல் ரஹ்மான் பர்ராக் சொன்னார்கள், கூட்டு தொழுகையை, ஐங்கால தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்றுவதற்காக வேண்டி செல்வது கடமை என்ற வகையில் அதுதான் வழி, வேறு வழி இல்லை என்றிருந்தால் மையவாடி ஊடுருத்தி செல்வது ஜாயிஸாகும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.